நல்லது பண்ணா தப்பா? நீங்க சொல்லுங்க, நல்லது பண்ணா தப்பா? கட்சிடும் போல. என்ன தப்பு என்ன எதுன்னு ஒழுங்கா சொல்லிட்டு கேளுடா. சரி, ஓகே, ஃபைன். நான் ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு வரேன். நம்ம பாலா இருக்காரு இல்லையா? விஜய் டிவி புகழ் பாலா. ஐயோ! நான் புகழ் இன்க்ளூட் சரி. ஸோ விஜய் டிவில வந்து ஒரு ஒரு பெர்ஃபார்மரா ஜாயின் பண்ணி, இப்ப படம்லாம் நடிச்சு நல்ல ஒரு கொஞ்சம் நல்ல நிலைமையில வந்திருக்காரு. ஆனாலுமே அவர் அதுக்கு முன்னாடி வந்து நெறைய ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காரு. இப்ப ரீசென்ட் டைம்ல வந்து அவர் மேல நெறைய குற்றச்சாட்டு வருது. ஸோ என்ன மாரின்னா, இவரு வந்து வெளிநாட்டு கைக்கூலி அந்த மாரிலாம் நெறைய சொல்றாங்க. ஸோ அத பத்தின எங்களோட பார்வை, எங்களோட கருத்துக்கள தான் நாங்க சொல்லப் போறோம். அதனால தான் நான் ஸ்டார்ட்டிங்லயுமே கேட்டேன் அவங்ககிட்ட நல்லது பண்ணா தப்பா அப்டின்ட்டு. ஸோ அத பத்தின ஒரு கருத்த தான் கேட்டுட்டு அதுக்கு ஒரு இன்ட்ரோ தனியா குடுக்குறாரு அவரு. ஏன் நல்லது பண்ணா தப்புன்னு கேட்டாருன்னு சொல்லி. சரி, அதான் எங்களோட பார்வை அண்ட் எங்களோட கருத்துக்கள பத்தி நாங்க சொல்லப் போறோம். ஸோ அண்ணன் ஆரம்பிப்பார் வழக்கம் போல. சொல்லுங்கண்ணா. வழக்கம் போல நான் எங்கடா ஆரம்பிக்கிறேன். சரி, நான் தான் ஆரம்பிக்கிறேன். அந்த பாத்துல எடுத்துட்டு போறதுக்குள்ள போதும் நாங்க. ஏன் இவ்வளவு நாள் அது யாருமே கேட்கல அப்படின்னா, ஒருவேளை சந்தேகம் இருக்கவங்களா இருக்கட்டும், ஈவன் பாலா மேல பொறாம இருக்கவங்களா இருக்கட்டும், அவங்களாம் ஏன் இவ்வளவு நாள் கேட்கல அப்படின்னா, யாராவது ஒருத்தர் ஆரம்பிப்பாங்க. பின்னாடி எல்லாருமே லைனா பேசலாம். ஏன்னா ஒருத்தர் நல்லது செய்றான் அப்படின்னு ஒரு பிம்பம் வெளியே இருக்கிறப்போ, ஈவன் பிம்பமா இல்லாம உண்மையாவே ஒருத்தர் நல்லது செய்யறப்போ, இவங்களோட தனிப்பட்ட காரணத்துக்காக அவன போய் ஏதாவது ஒரு ரீசனுக்காக கேட்கறாங்க அப்படின்னா, மொத்த பேரும் இவங்க பக்கம் திரும்பிடுவாங்க. நல்லது பண்ணா தப்பா? நல்லது பண்ணி குந்தாத்து மடி கேட்டல்ல. அந்த மாரி ஒரு ஒட்டுமொத்த கூட்டமே வந்து ஒருத்தர் மேல விழுவாங்க. அந்த பயத்துல வந்து யாருமே பாலா பண்ற விஷயங்கள பத்தி பேசாம இருந்தாங்க. இன்னைக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைச்ச உடனே ஆஸ் யூசுவல் நம்ம ஊர்ல என்ன நடக்கும்? ஒருத்தர் மாட்டுன உடனே எல்லாரும் போட்டு அடிப்பாங்கல்ல. அந்த மாரி எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரி நீங்களும் ஏன்டா இத பத்தி பேசுறீங்க அப்படின்னா, எந்தவித வன்மத்தோடையும் பாலாவ வந்து தாக்குறதோ, அவர வந்து சிறுமைப்படுத்துறதோ நம்மளோட நோக்கம் கிடையாது. எங்களோட பார்வை இப்போ ஒரு விஷயம் நடக்குது சொசைட்டில. அத பத்தின நம்மளோட பார்வை என்ன? நம்மளுக்குன்னு கொஞ்சம் அத ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணியிருப்போம். இதுதான் இதுல உண்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அத தான் நாங்க ஷேர் பண்ணிக்க போறோம் இப்போ. சரி, ஓகே. இப்போ உனக்கு என்ன சந்தேகம்? இப்போ பாலா விஷயத்துல இல்ல, பாலா எனக்கு மேல எதுவும் சந்தேகம் அலிகேஷன் இல்ல. இருக்கும். எல்லாருக்குமே இருக்க ஒரு விஷயம் தான். அந்த பேசிக் ஹியூமனிட்டி தான். நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்போம். ஆனா அவங்ககிட்ட காசு இல்ல. அவரு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கும்போது அவருமே அ பார்ப்பாங்க எல்லாருமே. அதான் மக்கள் சொல்றேன். பார்க்கும்போது இவரும் நார்மலா தான் இருந்திருக்காரு. இவரே இவ்வளவு எளிமையா இருக்கு. அவர் ஏன் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்விய தாண்டி அவர் ஹெல்ப் பண்றாரு. ஸோ அத சப்போர்ட் பண்ணலாம். ஆனா இந்த மாரி நெகட்டிவ் இது வர்றது தான் என்னால அத ஏத்துக்க முடியல. ஸோ அது எப்படி கொண்டு போகுதுன்னா, லைக் இந்த மாரி ஹெல்பிங் டெண்டன்சியோட இருக்கவங்களையும் வந்து ஹெல்ப் பண்ண விடாம தடுக்குதோன்னு எனக்கு தோணுது. அதனால நம்ப சும்மா ரோட்ல சரி ஓகே. இப்போ பாலா மேல இன்னைக்கு இந்த அலிகேஷன் வரதுக்கு முன்னாடி ஒரு சந்தேகமோ, அலிகேஷனோ வச்சாங்க. என்ன அப்படின்னா, பாலா மேல மட்டும் இல்ல. ஹெல்ப் பண்றீங்க. அது எதுக்கு வீடியோ எடுக்குறீங்க? எதுக்கு ப்ரமோட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு, ஜெனரல் பீப்பிள்ல இருந்து ஒரு சிலர்கிட்ட இருந்து அந்த கேள்வி வருது. யூசுவலா யாரா இருந்தாலும் ஒரு விஷயம் யோசிக்க தோணும். என்னடா ஹெல்ப் பண்றாங்க? எதுக்கு இத வந்து ப்ரமோட் பண்றாங்க? இந்த வலது கை குடுக்குறது இடது கை தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் தமிழர் பண்பாடுன்னுவாங்க. எதுக்கு ப்ரமோட் பண்றாங்க? அப்படின்னு கேட்ட கேள்விக்கு, பாலா சைட்ல இருந்து ஒரு ஆன்சர் வந்தது. உங்களுக்கு தெரியுமா அந்த ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு? என்ன ரீசனுக்காக அவங்க வீடியோ எடுத்தாங்கன்னு தெரியுமா? இல்ல. எனக்கு அத பத்தி அந்த இது தெரியல. ஆனா பேசிக் என்னவா இருக்கும்னா, மேபி இத பார்த்தாவது ஒரு 4 பேர் ஹெல்ப் பண்ணலாம். ஒரு ஹெல்பிங் எல்லாருமே சொன்னது அதுதான். பாலாவும் சொன்னது அதுதான். இதுக்கு முன்னாடி லாரன்ஸ் அவரும் சொன்னது அதுதான். நான் ஹெல்ப் பண்றது எதுக்கு எடுத்து போறேன்னா, இத பார்த்துட்டு ஒரு 4 பேர் யாராவது வந்து வீடியோ எடுத்து போடுவாங்க. அதாவது இந்த மாரி ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பாங்க. யாராவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த காரணத்துக்காக தான் நாங்க பண்றோமே தவிர, தனிப்பட்ட பப்ளிசிட்டிக்காக இல்ல. அப்படின்னு சொன்னாங்க. இதுல ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஒரு 100 பேர் இருக்காங்க. இப்போ நீ ஒரு வீடியோ எடுத்து அந்த 100 பேருக்கு நீ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ற, அந்த வீடியோ வந்து ஒரு 100 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா, அதுல ஒரு 2 பேர், 3 பேருக்கு தான் வந்து இத பார்த்து பாலா மாரியோ, லாரன்ஸ் மாரியோ நம்பளும் பண்ணணும்னு தோணும். அதாவது யாருக்குமே அந்த மாரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாது அப்படின்றத நம்ம சொல்லல. இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். அது ரொம்ப ரொம்ப குறைவான மக்களுக்கு தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். மீதி எல்லாருக்குமே வந்து மனசுக்குள்ள ஒரு நோக்கம் இருக்கும். மத்தவங்களுக்கு உதவி பண்ணணுன்ட்டு. இந்த உதவின்ற வார்த்தையே தெரியாத ஒரு உலகம். மத்தவங்களுக்கு உதவி பண்ணத பார்த்தே வளராத ஒரு சமுதாயத்துக்கு வேணா, இத வந்து முன்மாதிரியா எடுத்து 100 பேர்ல 50 பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்ப ஆல்ரெடி வந்து இப்ப பாலா பண்றார், லாரன்ஸ் பண்றாருன்னா தெரியாமயே நெறைய பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களோட சர்க்கிள்ல இவங்கலாம் இந்த மாரி ஹெல்ப் பண்றாங்கன்றதும் தெரியும். இயல்பாவே ஒரு மனுஷனுக்கு யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா, அவங்களுக்கு உதவி செய்யணும்னு தெரியும். பொருளாதார சூழ்நிலையாலயும், ஒரு சிலருக்கு உண்மையாலுமே தெரிஞ்சோ மனசு வராத காரணத்தாலயும், உதவி பண்ண மனசு வராது. ஒரு சிலருக்கு வந்து சுயநலம் இருக்கும், பயம் இருக்கும். பயம்னா எத பத்தி நான் சொல்றேன் அப்டின்னா, இன்னைக்கு நம்மளுக்கு உதவி செஞ்சுட்டா,
நாளைக்கு திருப்பி நம்ம கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் நீ தான் பயப்படக்கூடாது ஃபர்ஸ்ட். அது ரொம்ப மோசமான பயம். இன்னைக்கு நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணிட்டா நாளைக்கு வருங்காலத்துக்கு நம்மளோட சேமிப்பு இருக்காது, நம்மளுக்கு ஒரு பணத்தட்டுப்பாடு வருமேன்ற பயத்தால தான் நிறைய பேர் உதவி பண்ணாம இருக்காங்க. அதுலயும் வந்து ஒரு விழிப்புணர்வு வேணும் அப்படின்னா மணி மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சா, மணி மேனேஜ்மெண்ட். ஓகே. அதாவது 100 ரூபாய் இருக்குன்னா நீங்க 100 ரூபாயும் கொடுக்க வேண்டாம். 100 ரூபாய் இருக்கிறப்ப நீங்க 10 ரூபாய் எடுத்து பண்ணாத ஆளு, நீங்க வந்து 10,000 வந்தாலும் 100 ரூபாய் எடுக்க மாட்டீங்க. லட்ச ரூபாய் வந்தாலும் உங்களால 100 ரூபாய் எடுக்க மாட்டீங்க. அந்த 10 ரூபாய் எடுக்க மாட்டீங்க. கோடி ரூபாய் வந்தாலும் 10 ரூபாய் எடுக்க மாட்டீங்க. நான் ஒரு சிலரை பார்த்துருக்கேன் நான் சின்ன வயசுல இருந்து. என்கிட்ட இருந்தா செய்வேன்னுவாங்க. உண்மையாலுமே செய்யறதுக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாதுன்றது தான் உண்மை நிதர்சனம். அந்த அந்த வழியில தான் பாலா பண்றாரு. இப்ப பாலா பண்ணது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, தனக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மமும். ஆனா வந்து எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துடுறாரு. அது தப்பு. ஒரு விதத்துல மேபி அது தப்பா இருக்கலாம். ஆனா தனக்கு மிஞ்சறதே அளவுக்கு அதிகமா மிஞ்சணும்னு நினைக்கிறது தான் இங்க பெரும்பான்மையானோட மனசுல இருக்கிறது. என்னோட தேவைகள் நிறைவேறின பிறகு நான் மத்தவங்களுக்கு உதவி செய்வேன் அப்படின்னா ஒருத்தனால வாழ்நாள் ஃபுல்லா உதவி செய்ய முடியாது. தனிப்பட்ட மனுஷனோட ஆசையும் அடங்குறது இல்லைங்க. ஆமா. அவன் குடும்பம் ஆயிட்ட பிறகு அவனோட ஆசை சுத்தமா அடங்குறதே கிடையாது. அதுக்கப்புறம் அவன் பரம்பரைக்கு அவன் சேமிக்க ஆரம்பிச்சிடறான். ஸோ சின்ன வயசுல இருந்து அந்த செய்யணுன்ற எண்ணம் கொஞ்சம் கூட கை வராத அந்த மனநிலை இருக்குல்ல, அதுதான் வந்து லைஃப் லாங் வந்து அவங்களுக்கு கண்டினியூ ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனிவேஸ் ஆனா இப்போ இடையில அந்த மாதிரி ஹெல்பிங் டெண்டன்சி உள்ளவங்க இல்ல, நம்ம பேக் டு த டாபிக் வந்து அந்த வீடியோ போட்டு இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம்ல. யார் பாலா வீடியோ போடுறதால இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்கன்னு பேசிட்டு இருந்தோம்ல. இந்த பீப்புளோட எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. எல்லாருக்கும், அதாவது நான் சொல்ல வர்றது என்னன்னா, எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணணுன்றது தெரியும். கஷ்டப்படுறாங்க, ஒருத்தவங்க ஆபத்துல இருக்காங்க, நம்மளால இயன்ற உதவி, அதாவது இவங்க எல்லாத்தையும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, முடிஞ்ச உதவியை செய்யணும் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட எல்லா மக்களுக்கும் தெரியும். ஒருத்தர் வீடியோ போட்டாதான் அது தெரியும்ன்றது வந்து அது வந்து வீடியோ போடுறவங்க மேல விமர்சனம் தான் உண்டாகும். அந்த பதில் வந்து எல்லாராலையும் ஏத்துக்க முடியாததா இருக்கும். அதாவது இவர் செய்யற உதவியே இன்னைக்கு வந்து சந்தேக கண்ணோட பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் எதுக்காக வந்ததுன்னா அந்த வீடியோ போஸ்ட் பண்ணதாலதான். ஓகேவா? ஏன்னா எதுவுமே தெரியாத மக்கள் இல்லை நம்ம மக்கள். உதவி செய்யணுன்றது திருக்குறள்ல இருந்து இருக்கு. எல்லா பெரியவங்களும் நம்ம நாட்டில் அதை தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே நிறைய பேர் உதவி செய்யலைன்னா அது காரணம் அடிப்படையான சுயநலம், மணி மேனேஜ்மெண்ட்டை பற்றி ஒரு நாலேஜ் இல்லாது, எதிர்கால பற்றின பயம். இதுதான் நீங்க சொன்னீங்க. என்ன டிஃப்ரெண்டா அதை சொன்னீங்க? அந்த காசு திருப்பி கேட்க போறேன். அது மோசமான மனநிலை இல்ல, அது மாதிரி நினைப்பாங்களோ. அதெல்லாம் ரொம்ப அவங்க உதவியே பண்ண மாட்டாங்க. அந்த பயம் இருக்கவங்க அவங்க ஏன் ஒரு வாட்டி கூட கொடுக்க போறாங்க? ஃபர்ஸ்ட் டைமே வந்துட்டு ஒரு வாட்டி கொடுத்தா அவன் கேட்டுனே இருப்பான் அப்படின்னு. ஒருத்தர் ஆக்சுவலி நான் கேட்டேன், ஏன் யாருக்குமே ஹெல்ப் பண்ண மாட்டீங்க, என்ன பிரச்சனைன்ட்டு. அதுக்கு அவர் சொன்னாரு, ஒரு வாட்டி பண்ணா திருப்பி அவங்க கேட்டுக்கினே இருப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி ஆளோட நீங்க பழக்கமே வச்சுக்க கூடாது. நீங்க அந்த மாதிரி மனநிலை இருக்க பீப்புளோட ஒரு 2 வாட்டி 3 வாட்டி கேட்குறாங்களா, இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. ஒரு கெட்ட பேர் நாளைக்கு எனக்கு 4வது வாட்டி கேட்குறப்போ ஒரு கெட்ட பேர் வரும்ன்றதுக்காக முதல் வாட்டி தெரிஞ்சே ஒருத்தனுக்கு கஷ்டத்துல இருக்கிறப்ப உதவி பண்ணாம இருக்க முடியுமா? இவரால் முடியுன்ற சூழ்நிலையில அதெல்லாம் ரொம்ப தப்பு. அதை அந்த செல்ஃபிஷ்னஸ் கேட்டகரியில கூட எடுத்துன்னு வர முடியாது. முட்டாள்தனமான ஒரு சுயநலன் வேணா வச்சுக்கலாம். சரி, இப்போ ஒரு கொஸ்டின் எடுத்துப்போம். பட் இது அவுட் ஆஃப் டாபிக் போனாலுமே இப்போ இப்படி உதவி அவுட் ஆஃப் டாபிக் தான் போறீங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க கேளுங்க, ஃபீல் பண்ணாதீங்க, நீங்க பண்ணலாம், சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஆதரவு தரேன். சரி, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தவங்க யாராவது நமக்கு உதவி பண்ண கண்டிப்பா வருவாங்க அப்படின்னே வெயிட் பண்ணிட்டு இருந்தா, பட் அவங்க உழைப்புக்கான இது என்ன இருக்கும்? லைக் நான் உழைச்சா எனக்கு நான் நல்லா இருக்கலாம் அப்படின்றத தாண்டி எனக்கு ஹெல்ப் பண்ண கண்டிப்பா யாராவது வருவாங்க அப்படின்னு அவங்க சோம்பேறித்தனமா இருந்துட்டா என்ன பண்றது? ஏன்னா இப்ப எல்லாருமே யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க. அன்னதானத்தை பத்தின புரிதல் இது எதுல வரும் அப்படின்னா, அந்த பிச்சை எடுதல்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து பெகர்ஸ் காசு போடாதீங்க, அவனை போய் உழைக்க சொல்லுங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுவே அங்க சாத்தியம் இல்லை. நிறைய பேர் பிச்சைக்காரங்க நிறைய பேருக்கு வேலை தர்றது இல்லை. வேலை தர மாதிரி ரீல்ஸ் வேணா அவங்க போடுவாங்க, தவிர வேலை தர்றது இல்லை. அவங்க அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. கடத்திட்டு போய் மிரட்டி பிச்சை எடுக்க வைக்கிறவங்க இருக்காங்க. இத்தனை கோடி பேர் மக்கள் இருக்காங்க. நம்மளால அவங்களை காப்பாற்றவும் முடியாது. ஸோ அங்கேயே அது அப்ளை ஆகாதப்போ உழைச்சிட்டு அந்த உழைப்புக்கான ஊதியம் சரியா அவனுக்கு கிடைக்கல, அதுக்கு மேல இங்க ஒரு சொசைட்டியை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். நீங்க சாதாரணமா ஒரு வேலை செஞ்சு 24 மணி நேரம் உழைக்கிறவனால மட்டும் ஹாஸ்பிட்டல் பில் கரெக்டா கட்டிட முடியுதா? ஸ்கூல் ஃபீஸ் ஈஸியா கட்டிட முடியுதா? அடிப்படை தேவைகளுக்கான பொருட்களையோ வீட்டு வாடகையோ சரியா பண்ணிட முடியுதா? அப்ப இங்க உதவின்னு கேட்கறவங்க யாருமே உழைக்காம கேட்கறாங்கன்ற எண்ணத்தோட நம்ம இருக்கக்கூடாது. அதே மாதிரி திறமை இல்லாம இருக்கிறாங்க அப்படின்ற எண்ணத்தோடயும் நம்ம இருக்கக்கூடாது. நம்ம சமுதாய கட்டமைப்பே எப்படின்னா, ஒரு சராசரி மனுஷன் வாழ்றதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முதல்ல வச்சிடல. சரி,
அப்போ கொஞ்சம் எக்ஸஸா சம்பாதிக்கிறவன் இல்ல இருந்தாலும் நான் சாதாரணமா தான் சம்பாதிக்கிறேன். ஆனா எனக்கு வந்து இவ்வளோ போதும். என்னோட தேவைகள நான் சுருக்கிக்கிறேன். மத்தவங்களுக்கு செய்றது தான் என்னோட நோக்கம். இயல்பாவே ஒரு சிலருக்கு ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கும். நீங்க மீடியால பார்க்கறத விட உங்கள சுத்தி இருக்கவங்க யாருன்னா ஒரு சிலர நீங்க உற்று நோக்குனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஒரு சிலர் உதவி பண்றதே அவன் தொழிலா வச்சிருப்பான். எத்தன வாட்டி ஏமாந்தாலும். அவங்கள நம்ம மாத்த முடியாது. அந்த மாரி பீப்பிளா கூட இருக்கலாம் இவங்க எல்லாருமே. ஸோ இதனால என்ன அப்டின்னா, நீ கேட்டல்ல அந்த கொஸ்டின். அவங்களோட உழைப்பு என்ன ஆகும்னு சொல்லிட்டு. நம்ம ஒரு ஸ்கூல் ஃபீஸுக்கு ஒருத்தன் வந்து ரூ. 5000 கம்மியா இருக்கு என் பையன சேர்க்கறதுக்குன்றப்போ, ஒரு 2 பேர் சேர்ந்து ஒரு ரூ. 2500 ரூ. 2500 போட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்றது மூலியமா அடுத்த நாள் அவன் வேலைய விட்டுட்டு வீட்ல உட்கார போற கதை கிடையாது. இங்க எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறவங்க, வரவங்க, செய்யற மனசு இருக்கவங்க, அவங்க என்ன பண்றாங்க அப்டின்னா, கண்ணுக்கு தெரிஞ்சு இவங்க கஷ்டப்படுறாங்க. இப்ப யாருமே ஈஸியா ஏமாறது கிடையாது. பொய் சொல்லி குடிக்கிறதுக்காக முதல்ல ரோட்ல ஈஸியா குடிக்கிறதுக்கு கட்டிங் போட்டு காசு வாங்கி போயிடுவாங்க. இப்பலாம் யாருன்னா குடுத்தா கூட நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள திட்டானுங்க. நம்மலாம் பயங்கரமா திட்டு வாங்குறோம். இந்த மாரி போயிட்டாங்க சரக்கு அடிப்பாங்க. ரோட்ல ஒரு ஆட்டோக்கார் பார்த்தா கூட திட்டுவாரு உங்கள. அந்த ஏரியா ஆளுங்க பார்த்தாலும் திட்டுவாங்க. அந்த மாரி ஈஸியா ஏமாறது இல்ல. ஒரு ஃப்ரெண்டே கடன் கேட்டானா கூட அவன்ட்ட 1008 கேள்வி கேட்கறாங்க இப்போ. அப்படி இருக்கிறப்போ யார் வந்து வீணா ஒருத்தனுக்கு காசு குடுத்து இப்ப ஏமாறது? அந்த பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. எனக்கு தெரிஞ்சு உதவி வந்து சரியான இடத்துக்கு தான் இப்ப போய் சேருது. நேரடியா நீங்க பண்ற உதவி சரியான இடத்துக்கு தான் போய் சேரும். சரியான நபருக்கு தான் போய் சேரும். அப்படின்றத நான் நம்புறேன். பெரும்பாலும். சரி. இப்போ உதவி பண்ணலன்னே நம்ம வச்சுக்கோங்களேன். ஒரு மனுஷனுக்கு கஷ்டத்துல இருக்காங்க. உதவி பண்ணலன்னே வச்சுக்கோங்களேன். ஆனா இப்போ அவனோட சூழ்நிலை வந்து அவன் யோசிச்சு பார்க்குறான். இல்ல எனக்கு தேவை போகுன்றத தாண்டி இல்ல எனக்கு தேவைப்பட்டே தான் இருக்கு. நான் ஏன் உதவி அதுதான் அவங்க மேல நம்மளுக்கு பிரச்சனை இல்ல. ஆக்சுவலா இவங்களுக்கு தேவை இருந்துட்டே இருக்கும். 2 விதமான பீப்புள் இருக்காங்க. இப்போ ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, அவங்களோட அடிப்படை தேவைகள சரி பண்ண முடியலனா கூட அதிலேயே போராடி இருக்கத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி என்னோட தேவைகள்ல இப்போ இன்னும் சொல்லணும்னா இப்போ ஒரு வருஷத்துக்கு 2 சட்டை தான் எடுப்பேன். ஒரு வருஷத்துக்கு ஒரு பேண்ட் தான் நான் எடுப்பேன். ஏன்னா என்னோட குடும்ப சூழ்நிலையும், என்னோட வருமான சூழ்நிலையும் இப்படி இருக்கு. நான் எந்த ஒரு ஆடம்பரமான செலவும் பண்ண மாட்டேன். ஹோட்டல்ல போய் சாப்பிட மாட்டேன். எதனா போனோம் அப்படின்னா பஸ் டிராவல்ல நானு ஃபாலோ பண்ணுவேன். அனாவசியமா பெட்ரோல் போட்டு கூட நான் பைக் எடுக்க மாட்டேன். அப்படின்ற மாரி நான் இவ்வளவுதான் சம்பாதிக்கிறேன். எனக்கு இவ்வளவு போதும் அப்படின்னு இருக்கிறாங்கல்ல. அவங்களால இன்னொருத்தருக்கு போய் உதவி பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட தேவையே இன்னும் ஃபுல்ஃபில் ஆகாம இருக்கும். இப்ப அவங்களுக்கு இதுல எந்த கில்ட்டினஸ்மே தேவை கிடையாது. ஈவன் நீங்க ஒருத்தருக்கு உதவி உங்களுக்கு காசு எடுத்து கொடுக்க மனசே வரல. இன்கேஸ் உங்களுக்கு பணம் தரத்துக்கு மனசே வரல. ஓப்பனா சொன்னா சிக்கனமா இருந்து நீங்க கஞ்சத்தனத்துக்கே போயிடுறீங்கன்னு வச்சுப்போம். இல்ல உங்களோட பாலிசி நான் எதுக்கு அவனுக்கு பண்ணணும்? என் வாழ்க்கையே எனக்கு போராட்டமா இருக்கு. அந்த மனநிலை அப்படிங்க இல்ல இருந்தாலும் நான் தரமாட்டேன்டா அப்படின்னாலும் இங்க பிரச்சனை கிடையாது. உங்களை யாருமே கேட்க போறது. ஆனா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா ஒருத்தன் செய்யறான் அடையும் கெடுக்கிறாங்க. கெடுக்கிறது கூட தப்பு இல்ல. அது எதாவது என்ன நோக்கம்ன்றது பார்க்கணும். ஒருத்தன் செய்யறான், இவனால செய்ய முடியல. சோ இவனை எல்லாரும் கஞ்சா பையன் சிக்கனமா இருக்கான்னு சொல்லுவாங்க. இல்ல அப்படியும் சொல்லாம இவனை யாரும் பாராட்ட மாட்டாங்க. ஆனா செய்யறவனுக்கு பாராட்டு போகுதுல்ல, அதை பார்த்து இவன் பொறாமைப்படக்கூடாது. சரி. அந்த நோக்கம் இவனுக்கு வரக்கூடாது. நம்மளால செய்ய முடியல, நம்மளுக்கு அந்த மனசு இல்ல, அவராச்சும் செய்யறாரு, முடிஞ்சா நம்ம அவரை மாதிரி மாறுவோம் இல்ல மூடி நிற்போம் அப்படின்ற மனநிலைக்கு போயிடணும். இது நான் பொதுவா சொல்றது. பாலா மேல குற்றம் வைக்கிறவங்க எல்லாருமே இதே நோக்கத்தோட பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. எல்லாருமே நாட்டு மக்களை பாலா கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக நல்லெண்ணத்தோட பாலா மேல அலிகேஷன் வச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம், அவர் வெளிநாட்டு கூலின்றாங்க. அப்படின்னா வெளிநாட்டு அந்த கைக்கூலியா தான் அப்படி சொல்றாங்க. பேசுறது அப்பதான் வீடியோ கரெக்டா வரும். வெளிநாட்டுல போய் பாலா கூலி வேலை செய்யல. இது கைக்கூலின்றது என்ன மீனிங் வரும் அப்படின்னா, அந்நிய சக்திகள் வந்து இங்க இருக்கிறவங்கள ஃபர்ஸ்ட் ப்ரமோட் பண்ணுவாங்க. அமௌண்ட் கொடுத்து நீங்க 4 பேருக்கு கொடுங்க, நீங்க ஃபேமஸ் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்டா உருவாக்குவாங்க. இது மூலயமா நாளைக்கு இவங்களுக்கு ஒரு பெரிய மாஸ் ஃபாலோயிங் வந்துடும். அரசியல் மூலியமாவோ வேற எதனா சமூக கருத்து மூலியமாவோ இவங்களை வச்சு இந்த நாட்டுல ஏதாவது ஒரு தவறான நடவடிக்கையில ஈடுபடுவாங்க. அதனால அவர் வெளிநாட்டு கைக்கூலியா இருக்கலாம்னு சொல்லிட்டு சந்தேகம் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த விஷயம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. அது பாலா வந்து ஒரு ப்ராடக்ட் இல்ல, பாலா உருவாக்கல அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆனா இந்த குற்றச்சாட்டை பாலா மேல யார் எடுத்துட்டு வந்தாங்க, அவங்களோட நோக்கம் என்ன, அவங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்க, அந்த கட்சிக்கு ஆதரவா இப்ப எந்த ஹீரோ இருக்காரு, எந்த ஹீரோக்கும் பாலாவுக்கும் போட்டி இருக்கு, அதனால அவங்க பாலா மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா, இல்ல இயல்பாவே நாட்டு மக்கள் மேல இருக்க நன்மையில பாலா மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா? பாலா தப்பு பண்ணாரான்றது நம்மளுக்கு தெரியாது. பாலா கைக்கூலியா என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. இல்ல நம்ம விவாதிக்க வேண்டிய விஷயம், ஒரு
உதவி பண்றதை விளம்பரப்படுத்துறோமா இப்ப இருக்க காலத்துல அப்படின்னு கேட்டா மேபி அது சரின்னு இவ்வளவு நாள் பாலாவோ மற்றவங்களும் நினைச்சிருக்கலாம். இன்னைக்கு வந்து பலதரப்பட்ட மக்கள் நியாயமான கருத்து எடுத்து சொல்றாங்க, வீடியோ எடுக்காதீங்க, உதவி பண்றவங்கள சிறுமப்படுத்தாதீங்க, நீங்க மட்டும் பண்ணா கூட போதும், உங்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி 4 பேர் பண்ண வேணாம், அதான் இவ்வளவு நாள் இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்கல்ல, அது மூலயமா பண்ணாலே போதும், வேணா ஒரு 4-5 வருஷம் கேப் விடுங்க, மற்றவங்க உதவி பண்றவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிச்சுன்னா அப்ப திருப்பி வீடியோ எடுத்து போடுறதுக்கு மற்ற ஆளுங்க வந்துருவாங்க. உதவின்றது நீங்க செய்யுங்க, செய்யறவங்க கிட்ட சொல்லுங்க, நீ நல்லா நாளைக்கு வந்த அப்படின்னா நீ 4 பேருக்கு செய்யணும்பா, அந்த எண்ணத்தை விதைச்சிங்கன்னா போதும். வீடியோ எடுத்து போடுறதால என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்க யாருக்குன்னா ஒரு 100 ரூபாய் கொடுக்குறப்ப யாருன்னா வீடியோ எடுத்தாலே கொடுக்குறவனுக்கு பயமாயிடும். அவனே ப்ரமோட் பண்றாங்களோ திட்டுற மாதிரி ஆயிடும். யாருக்குன்னா உதவி செய்ய போனா கூட உதவி வாங்குறவங்களுக்கு பயமா போயிடுது. இப்போ நல்ல எண்ணத்தோட செஞ்சிருக்கலாம் பாலா, 4 பேர் இம்ப்ரெஸ் ஆவாங்கன்னு நினைச்சிருக்கலாம். பட் இப்போ அது தப்பா போகுது. இனிமேல் அது வேணாம் அப்படின்றது தான் என்னோட கருத்து. இன்னொரு விஷயம் என்னன்னா, மேல வச்சிருக்க அலிகேஷன் என்னன்னா, இந்த நம்பர் பிளேட் இருக்குல்ல, ஆமா, நம்பர் பிளேட் எல்லாமே ஹைட் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. ஒண்ணுமே இல்ல. என்னென்ன வாங்கணும் வாங்குனாரோ, என்னென்ன டீட்டெயிலோ, இப்போ அவங்க டீட்டெயிலா ஒரு சில விஷயம் சொல்லியிருக்காங்க, அலிகேஷன் வச்சிருக்காங்க. வந்துட்டு ஒரு வீடியோல வந்து என் மேல இவ்வளோ பொறாமையா, வன்மமா இதெல்லாம் கேட்கறத விட, ஏன்னா எல்லாருக்கும் உங்க மேல பொறாமையும், வன்மமும் இருக்காது. இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான், நல்லது செய்யறான்னு நினைச்சு சந்தோஷப்படுற மக்களும் இருப்பாங்க. அதுல நாங்களும் ஒருத்தர். அந்த கோவம் தான் கோகுலுக்கு வந்திருக்கு. நல்லது செய்யறவனையும் விட மாட்டீங்களேன்னு சொல்லிட்டு. சரி, இந்த கூட்டம் உங்களுக்கு ஆதரவா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, அவங்க வச்சிருக்க குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரத்தோட நீங்க விளக்கம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அவங்க எந்த நோக்கத்தோட உங்க மேல குற்றச்சாட்டு வச்சாங்க, ஒரு கட்சிக்கு அடிமையா இருக்கவங்களா அவங்க, இல்ல அந்த ஹீரோக்கு ஒரு ப்ரோவா செயல்பட்டு உங்க மேல குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. பாலா மேல வைக்கிற குற்றச்சாட்டுல நம்மளுக்கு இருக்கிற கேள்விகள் என்ன அப்படின்னா, ஒரு படம், அந்த படத்தை வந்து நீங்க ஏன் தனியா ரிலீஸ் பண்ணாம வந்து வேற ஒரு ஆக்டரோட படத்தோட சேர்த்து ரிலீஸ் பண்றீங்க? அப்போ நீங்க வந்து உங்களை வந்து ஒரு பிராண்டா ஒரு எதிர்க்க ப்ரொமோட் பண்ணிக்கிறீங்களா? அவங்க பின்னாடி யாருனா இருக்காங்களான்னு. எந்த ஹீரோவை சொல்றாங்களோ அந்த ஹீரோவை அவரோட படத்தை சோலோவா விட்டு அந்த பிசினஸ் பண்றது கிடையாது. அவருமே இன்னொரு பெரிய ஆக்டரோட நான் ஜெயிலுக்கு போறேன்ற மாதிரி போட்டிக்கு வரேன், நான் பேர் எடுக்கிறேன்ற மாதிரி வேற ஒரு பேக்கப் மூலயமா தான் அவரோட படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்றாரு. ஸோ அது வந்து தப்பா எனக்கு தெரியல. அப்படியே தப்பா இருந்தாலும் இவரு பண்றதுதான் இவர் முன்னாடி இருக்க ஹீரோ பண்றாரு. சிம்பத்தில இன்னைக்கு பாலா முன்னேறதா ட்ரை பண்றாரு அப்படின்னா அது உண்மையாலுமே தப்பு. அதை நம்ம சரின்னு நம்ம சொல்ல மாட்டோம். எல்லாருமே இப்பெல்லாம் வந்து ஒரு பேட்டியில வந்து என்ன அடிக்கிறாங்க, ஒடுக்குறாங்க, நசுக்குறாங்க, பிதுக்குறாங்க. இது ஆடியோ லான்ச்ன்னு வச்சாலும் சரி, எந்த பேட்டி வந்தாலும் சரி, ஒரு ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி புலம்புறதே வேலையா போச்சு. இது ஆரம்ப காலத்திலேயே ஒரு ஹீரோ ஸ்டேஜில் அழுகுறப்பயே எல்லாருமே கேட்டுருந்தீங்க. அப்படி யாருப்பா உனக்கு பிரச்சனை பண்றா அப்படின்னா, இப்போ அதுக்கப்புறம் அந்த ஹீரோக்கு ஈக்குவலா இருக்க ஹீரோ அந்த மாதிரி பேட்டி கொடுத்துருக்க மாட்டாரு. இப்போ பாலா வந்து இப்படி பண்ணா நம்ம முன்னேறிடுவோம். இப்போ இவங்க எல்லாரும் பாலா மேல வைக்கிற குற்றச்சாட்டா தான், படம் ஓடுறதுக்காக இப்படி பண்றாருன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு கேட்க வேண்டிய கேள்வி இல்லை. எந்த ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி பாலாவை இன்னைக்கு அடிக்கிறாங்களோ அந்த ஹீரோவும் இப்படிதான் ஒரு ப்ராடக்டா வந்தவர் தான், ப்ராடக்டா முன்னேறினவர் தான். இப்போ ஒருத்தர் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறப்போ அது சரியான குற்றச்சாட்டா இருந்தது அப்படின்னா ஓகே, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண தருது. அது ஏன் ஒருத்தர் மேல மட்டும்ன்றப்ப நம்மளுக்கு ஒரு கேள்வியும் வருது. ஒரே தப்ப இன்னொருத்தன் பண்ணா நம்ம கேட்கறது இல்ல, இவன் பண்ணா நம்ம கேட்கிறோம். அது எப்படி நியாயமா இருக்கும்? ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே ஒரே ரூல்ஸ் மாதிரி தான் இருக்கணும். ஒரு ஆடியோ லான்ச் வந்தீங்க, ஒரு ப்ராப்ளம் வந்தீங்கன்னா உங்களை யாருன்னா அடிக்கிறானுங்க, ஒடுக்குறானுங்க அப்படின்னா வாயை திறந்து சொல்லிட்டு போங்க. அவங்கள மக்கள் முன்னாடி அம்பலப்படுத்திட்டு போங்க. அவங்கள மக்கள் வந்து பெருமைக்குரியவங்களாம் நினைச்சிட்டு இருக்காங்களா? நாளைக்கு மக்களுக்கு தானே பாதிப்பு. இதுக்கு முன்னாடி அழுத ஹீரோக்கும் சரி, அதுக்கப்புறம் அழுத ஈக்குவலான ஹீரோக்கும் சரி, பாலாக்குமே சரி, தப்பானவங்க அடிக்கிறாங்கன்னா மக்கள் முன்னாடி அம்பலப்படுத்துங்க. மக்கள் மேல அக்கறை இருந்தா அதை விட்டுட்டு எப்ப பாரு வந்து சிம்பத்தி தர்றது வந்து ரொம்ப முட்டாள்தனம். அந்த தப்ப பாலா மட்டுமே பண்ணல. யாருக்கு சப்போர்ட் பண்ணி பாலாவை அடிக்கிறாங்களோ அந்த ஹீரோ தான் முதல்ல அந்த ரோடே போட்டு கொடுத்தது. வெறும் பரிதாபத்திலேயே முன்னேறின ஹீரோ. வேற பாலா டாபிக்ல கொஸ்டின்ஸ்? பாலா டாபிக் வேற எதுவும் அதான் கேட்ட கேள்விக்கான பதில் எல்லாமே கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இதுலேயுமே மக்களாகிய உங்களுக்கும் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு ஹெல்ப் பண்ணுறது கரெக்டாக சரியா அப்படின்ற எல்லா விஷயமே வந்து நீங்களும் ஷேர் பண்ணலாம். இல்லை, உதவி பண்ணுறது கரெக்டாக சரியான டாபிக்லேயே நம்ம போகக்கூடாது கோகுல். அந்த முறையில் என்னென்ன தவறு இருக்குன்னு மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க, அதில் என்ன நியாயம் இருக்குது? உங்கள் சைடு எது மாற்றிக்க முடியும்? பாலா பண்ணுறான்னு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி மற்றவங்க பண்ணுறது ஓகே, அவங்களும் இதே மாதிரி கேமரா எடுத்துகிட்டு போய் தொடர்ந்து அது வந்து இன்ஸ்டாவில் இன்னைக்கு எவ்வளோ கேவலமான விஷயங்கள் வருது. ஓப்பனாக சொல்லணும்னா எல்லாம் பேசுகிறப்ப நல்ல விஷயங்கள் வருதுன்னு சொல்லுவாங்க, இன்னைக்கு மேக்ஸிமம் கேவலமான விஷயங்கள் தான் வருது. உதவியுமே அந்த இடத்துல அப்படி போய் சேர்ந்துடக்கூடாது. பாலா நல்லெண்ணத்தோட உதவி பண்ணியிருக்கலாம், ஓகேவா?
அப்படி பண்ணியிருந்தா இப்போ வர குற்றச்சாட்டுகள் எல்லாமே அவர் மனசை வந்து ரொம்ப காயப்படுத்தும். அது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. இருந்தாலுமே ஒரு குற்றச்சாட்டுன்னு ஒண்ணு வச்சுட்டாங்க அப்படின்னா, அதுக்கு விளக்கம் குடுக்குறப்ப தான் வந்து உங்கள நம்பி இருக்க மக்களுக்கு ஒரு நிம்மதியா இருக்கும். உங்கள தொடர்ந்து சப்போர்ட் பண்றதுக்கு அது ஒரு எந்துவா இருக்கும். ஒரு புத்தகம் தான் நினைக்கிறேன். என்னது? இது அந்த ஒரு விளக்கம் வந்து நான் இப்படி பண்றேன் அப்படி பண்றேன்னு தாண்டி இப்போ 4 வண்டியில நம்பர் பிளேட் இல்லைன்னு சொன்னா ஒரு வண்டியை காட்டுறது வந்து பதிலா ஆகாது எப்பயுமே. என்னென்ன ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, எந்தெந்த வீடியோ நீங்க போட்டிருக்கீங்க, போஸ்ட் பண்ணிருக்கீங்க, நீங்க நல்ல நோக்கத்தோடய பண்ணிருக்கீங்க, அது எல்லாமே டீட்டெயிலா அந்த நம்பர் பிளேட்டு இந்த நம்பர் தான், நீங்க வேணா போய் செக் பண்ணீங்க, இந்த வண்டியை இவங்க தான் ஓட்டுறாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா தான் முழுமையா உங்க மேல மக்களுக்கு வந்து நம்பிக்கை வரும். நீங்க அவ்வளவு நல்லது பண்ற நபரா இருந்தீங்கன்னா உங்கள மாதிரியான ஆட்களை நம்புறது தான் மக்களுக்கும் நல்லது. அந்த நம்பிக்கை நீங்க பெறணும்னு நாங்க ஆசைப்படுறோம். சரி, ஓகே. என்னதான் நாங்க பேசினாலும் லேட்டா டாபிக் எடுத்தது கூட பிரச்சனை கிடையாது. இவனுங்க எடிட்டிங் பண்ணி இந்த வீடியோ 1 மாசம் கழிச்சு தான் வரப்போகுது. அதுக்குள்ள என்ன நடக்கும்னு தெரியல. என்ன செகண்ட் பார்ட் வேணா மாத்தி போட்டுருவோம். இனிமேல் எதுனா ரெக்கார்ட் பண்ணா ரெக்கார்டட் ஆன் அந்த டேட்டோட தான் இனிமேல் நீங்க எடிட்டிங் பண்ணணும்டா. ஓகே. சரி, ஓகே. அதான் இல்ல கடைசியா முடிக்கிறது என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு எங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு உங்களால. ஆமா, இப்போதைக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இல்ல. ஃபியூச்சர்ல இது வரைக்கும் நம்ம பெருசா எந்த உதவியும் பண்ணல. பண்ணணும்னு நம்மளுக்கும் ஆசை இருக்கு. ஃபியூச்சர்ல நம்மளுமே பண்ணலாம். எல்லாருக்கும் வெறும் யூடியூப்ல வர காசுல மட்டும்தான் எடுத்து கொடுப்பீங்க. உங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து இல்ல அதான் எங்களால முடிஞ்ச இப்போ வரைக்கும் சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கும். ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய பண்ணணும்னு ஆசை தான். சின்ன ஹெல்ப்னா இந்த இவனுக்கு நீ வந்து ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி தர்றது, அவனுக்கு பஜ்ஜி போண்டு வாங்கி தர்றது, மத்தவங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஹெல்ப் பண்றவங்கள எல்லாருமே சிறுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்றதை மட்டும் யாருமே நிறுத்திடாதீங்க. அது தப்பா கன்வே ஆயிட போகுது. இது வந்து ஒருத்தர் மேல வச்சிருக்க குற்றச்சாட்டு, அவர் வந்து அதுக்கு சரியான விளக்கம் கொடுத்துட்டா இது எல்லாமே சரியாயிடும். ஹெல்ப் பண்றதை மட்டும் யாருமே நிறுத்திடாதீங்க. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு உதவி வந்து மக்களுக்கு போய் சேரணும்ன்றதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கடைசியில எது ஜெயிக்க போகுதுன்னா ஹியூமனிட்டி தான். அதை கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. ஸோ எனிவே இந்த வீடியோவை இதோட நாங்க முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.